வணக்கம் மக்களே. கதை பொம்மாவோட அடுத்த கதை. ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கப்பல் கவிழுற அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருத்தர் மட்டுமே தப்பிக்க முடியும், படகுல போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் தன் குழந்தையோட அந்த படகுல தப்பி போகிறாரு. கவிழும் கப்பலில் அந்தரத்தில் இருந்தவாது தப்பி செல்கிற தன்னோட கணவனை நோக்கி மனைவி சத்தமாக என்ன சொல்லி இருப்பா அப்படின்னு மாணவர்கள் கிட்ட கதையை கேட்குறாரு ஆசிரியர். எல்லா மாணவர்களும் பல வகையான பதிலை தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்பா நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு. எப்படிப்பா இவ்வளோ கரெக்டாக சொல்கிற, உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு டீச்சர். இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவும் சாவறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஒரு பலத்த மௌனம். அதுக்கப்புறம் ஆசிரியர் கதையை தொடர்ந்தார். தனி ஆளாக அவரோட மகளை அந்த மனுஷன் வளர்த்துட்டு வராரு. அவரோட மரணத்துக்கு அப்புறமா பல வருஷங்கள் கழித்து அந்த பொண்ணு தன்னோட அப்பாவோட டைரியை படிக்க நேருது. தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருக்கிறது அவளுக்கு அப்போதான் தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார். பொண்ணோட நானும் கடலில் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும், ஆனால் நம்ம 2 பேரோட மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்கும். நான் என்ன செய்ய, நம்மளோட பொண்ணை வளர்த்து எடுக்க நான் மட்டுமே தப்பிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி முடிஞ்சிருந்தது. கதையை இதோட முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்க இயலாமல் போகலாம். அதனால் நாம் ஆழமாக யோசிக்காமல் சரியாக புரிஞ்சுக்காமல் யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிரிப்போடையே உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. நன்றி, வணக்கம்.